وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فأنكحوا الأيام منكم والصالحون إن يكونوا فقراء يغنيكم الله من فضله. وقال نبينا عليه الصلاة والسلام: تنكح المرأة لأربع: لمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிக்காஹ்விலே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். முதலில் நிக்காஹ் என்பது ஒரு உலகத்துடைய ஒரு சம்பிரதாயமோ அல்லது சடங்கோ அல்ல. மாறாக இது மார்க்கத்துடைய ஒரு கட்டளை என்பதை இந்த சமூகம் மறந்துவிட்டது. தொழுகை என்று சொன்னால் அந்த தொழுகை எப்படி தொழ வேண்டும்? தக்பீர் கட்டிவிட்டால் யாரிடத்திலும் பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, சிரிக்கக்கூடாது, தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற நாம் நிக்காஹ் என்று சொன்னால் என்ன என்பதை இன்னும் தெரியாமலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். நிக்காஹ் என்று சொன்னாலே ஆட்டம் போடுவது, கும்மாளம் அடிப்பது, கூத்தடிப்பது, பாட்டு கச்சேரி வைப்பது, இதுதான் நிக்காஹ் என்று நாம் விளக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் எங்க பாடு இருக்கு பாருங்க, இமாம்கள் பாடு பெரிய கஷ்டம். நாங்கள் இப்படி போனாலும் சொல்லுவாங்க, அப்படி போனாலும் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களே, ஒரே கூத்தடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, சொல்ல மாட்டீங்களா, சரி இந்த நிக்காலம் போய் ஓதுறீங்களே அப்படின்னு சில பேர். ஒரு சில பேர் எல்லாம் என்ன சொன்னால் என்ன கேட்க போகிறாங்க, நீங்கள் போனியெல்லாம் நிக்கா ஓதுனியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குன்னு எது நம்ம பார்க்குறது. அதுக்காக நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. இது ஒரு உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் எங்கள் நிலைமை. ஒரு தந்தையும் மகனும் பிரயாணம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்திலே ஒரே ஒரு குதிரை தான் இருந்தது. முன்னால் நடந்த ஒரு சம்பவம் இது. அப்போ தந்தை சொல்லுவார் மகனை பார்த்து, பொதுவாக நம்ம சொல்கிற, தப்பி நீ வண்டி ஓட்டிகிட்டு போப்பா, நான் பின்னாடி உட்காரன்னு சொல்கிற மாதிரி, நீ குதிரையில் வா, நான் கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி இவர் பிடிச்சிக்கிட்டு போகிறார். ஒரு ஊரை கடக்குகிறார்கள். கடக்குகிற பொழுது இந்த மக்கள் சொல்லுவாங்க, பாருங்கள் அந்த சின்ன பையன் குதிரையில் வர்றான், பெரியவரை நடக்க வச்சுக்கிறான் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே மகன் இறங்கிட்டு அத்தாவை தூக்கி வண்டியில் உட்கார வைக்கிறார். வண்டியில் இல்லை, குதிரையில் உட்கார வச்சு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அவர் இன்னொரு ஊரை கடக்கும்போது அந்த மக்கள் சொல்லுவாங்க, சின்ன பையன் நடக்க வச்சுருந்தாள், பெரிய ஆள் தானே, இந்த ஆள் நடந்து வரலாம்ல, இவர் வண்டியில் வர்றாரு பாருங்க, குதிரையில் வர்றாருன்னு சொல்ல. அதுக்கு பிறகு அவங்க பார்த்தாங்க, என்னடா இப்படி போனாலும் சொல்கிறான், அப்படி போனாலும் சொல்கிறான்
அவன் சொல்லி 2 பேரும் ஏறிட்டாங்க குதிரையில். இன்னொரு ஊரில் 3வது ஊரில் 2 பேரும் குதிரையில் ஏறிட்டாங்க. ஒருத்தன் சொன்னான், நீங்கள் தான் அறிவு இருக்கா அவங்களுக்கு, 2 பேர் ஏறினா எப்படி இந்த குதிரை தாங்கும் அப்படின்னு சொல்லி 3வது ஊரில் சொல்லிட்டாங்க. சரி 2மே வானாப்பா, நம்ம நடந்தே போயிடும்னு சொல்லி குதிரையை கையில் பிடிச்சிக்கிட்டு அத்தாவும் மௌனும் 4வது ஊருக்கு அப்படியே நடந்து போகிறாங்க. அவன் சொல்கிறான், பைத்தியக்காரனா இருப்பானோ, குதிரையை வச்சுக்கிட்டு 2 பேர் நடந்து போகிறாங்களே அப்படின்னு சொன்னான். இதே மாதிரி தான் எங்கள் நிலைமை. கல்யாணத்துக்கு போனாலும் குற்றம், போவாட்டிலும் குற்றம். டேய் டேய் அன்பானவர்களே, முதலிலே நாம் இஸ்லாமிய மக்களாகிய நாம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது, நிக்காவை பற்றி என்ன சொல்லுகிறது, அதே போல தொழுகை பற்றி என்ன சொல்லுகிறது, ஜக்காத்தை பற்றி என்ன சொல்லுகிறது, இதை நம்ம 100க்கு 100 அறியாவிட்டாலும் கூட ஒரு 20% தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நிக்கா என்பது ஒரு வழிமுறை மாத்திரமல்ல, சம்பிரதாயம் மாத்திரமல்ல, ஒரு இபாதத் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிக்காக தான் அவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நிக்காவை கொண்டுதான் நாம் அத்துணை பேர்களும் இங்கே உட்கார்ந்துருக்கோம். நிக்கா இல்லைன்னு சொன்னா இந்த உலகமே கிடையாது. நிக்காவை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையே உருவாக்குகிறான், உலகத்தையே படைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பார்க்கிறான். ஒன்றும் புரியாமல் அப்படியே பக்க பக்கன்னு முழிக்கிறான். உடனே பார்த்து அல்லாஹ் தஆலா இவருக்கு ஜோடியாக ஒரு பொம்பளையை கொடுத்தாதான் சரியாக வரண்டு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் உஷார் வந்துருச்சு. அப்படியே பார்க்குறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாண்டு. ஹவ்வா சொன்னாங்களா, நான் வரமாட்டேன், நீ வாயா அப்படின்னாங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் போய் ஹவ்வாட்ட பேசியிருக்கிறான். இதெல்லாம் ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டா வருவாங்க, ஒரு சில வீட்டில் நம்ம தான் போய் இந்த வேலையை செய்யணும். அப்போ எங்கே எப்படி இருக்கோ அது மாதிரி நடந்துக்கிட்டமாக பிரச்சனை வராது. நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹவ்வாவை கொடுத்து அதன் மூலமாக குழந்தைகள் பிறந்து பிறந்து பிறந்துதான் இந்த முழு உலகமும் அல்லாஹு தஆலா மனிதர்களாக ஆக்கினான் என்பதை நாம் எண்ணி போய் எதை கொண்டு நடந்துச்சு, நிக்காவை கொண்டு தான் நடக்கும். நிக்காவிலே எதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தீனை நீங்க கவனிங்கண்டா. ஆணிடத்திலே தீன் இருக்கிறதா, பெண்ணிடத்திலே தீன் இருக்கிறதா, அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அதில் தான் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அது கிடையாது. நிக்காவை எப்பொழுது நாம் பேச ஆரம்பிக்கிறோமோ அதிலிருந்து நிக்காக முடிகின்ற வரை அவன் வாழ்க்கையை வரை அதை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்லை. ஒரு வீட்டில் பொண்ணும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த புள்ள குர்ஆன் ஓதியிருக்காங்க, தொழுவுமாங்க, இதெல்லாம் என்னங்க படிச்சிருக்கு, என் பையன் 2 டிகிரி படிச்சிருக்கிறாங்க, உங்கள் புள்ள 1 தான் படிச்சிருக்க, வாழ்க்கை நடத்துறதுக்கு எதுக்கு டிகிரி நான் கேட்குறேன். 2 பேரும் குடும்பம் நடத்துறதுக்கு புள்ள பிள்ளைக்கு டிகிரி எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு தான் டிகிரி வேணும், வாழ்க்கைக்கு டிகிரி தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், வாழ்றதுன்னா டிகிரி வேணும், டாக்டர், இன்ஜினியர், அப்படி இப்படி என்னென்னமோ உலகத்தில் இருக்கோ எல்லாம். இதனாலேயே குடும்பங்கள் இன்னைக்கு சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது அன்பானவர்களே. இந்த புள்ள கொஞ்சம் கூட படிச்சிருச்சுன்னு சொன்னால் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் கம்மி கம்மியாக படிச்சிருக்கான், 10வது படிச்சிருக்கான், 12வது படிச்சிருக்கான். நான் எப்படிங்க அவரை போய் கட்டுவேன்? நான் பிஏ படிச்சுக்கிறேன், பிகாம் படிச்சுக்கிறேன், எம்ஏ படிச்சுக்கிறேன், எம்எட் படிச்சுக்கிறேன். அவன் 12வது போய் நான் கடிச்சு எப்படி ஆகும்? என் ப்ரெஸ்டேஜ் என்ன ஆகும்? அல்லாஹு அக்பர். ப்ரெஸ்டேஜ் ஒன்றுமே இல்லை. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிற பொழுது ஆணையும் சொன்னார்கள், பெண்ணையும் சொன்னார்கள். தீனான பெண்ணை திருமணம் செய், தீனான ஆணை திருமணம் செய், உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் என்று துவா செய்தார்களே, அதை இன்றைக்கு யாருமே பார்க்கறது இல்லை. அடுத்ததாக நாம் செய்கிற தப்பு என்ன? எவ்வளவு போடுவீங்க, எவ்வளோ நகை போடுவீங்க, எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, சீராட்டு எவ்வளவு, என்ன ஏது, கல்யாணத்தை எந்த மண்டபத்தில் வைப்பீங்க, இது எல்லாத்தையும் இப்போ பேசுகிறோம். என்னடா 2 பேரும் வாழ போகிறாங்க,
இவங்களுக்கு உண்டான ஜோடிகள் சரியாக இருக்கிறதா, இவர்கள் 2 பேரும் மன பொருத்தத்தில் இருக்கிறார்களா, 2 பேருக்கும் பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறது கூட நாம் பெரும்பாலும் பெரியவர்கள் யோசிப்பதில்லை. இங்க 2 பேரும் சம்பந்தி பேசிக்கிடுவாங்க. ஒரு சில கல்யாணங்களை பார்த்தால் அன்பானவர்களே, திருமணமாகி 2 நாட்களிலே பிரிந்து விடுகிறார்கள். முதல் இரவிலேயே பிரிந்து விடுகிறார்கள். முதல் இரவு நடக்கிறதுக்கு முன்னாடி காலையில தலாக்கு சொல்லிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, தீன் இல்லாதனால தான் வருது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள். எதற்காக தெரியுமா? அவள் அழகாக இருக்கிறாள் என்பதற்காக திருமணம் செய்யப்படுகிறாள். அல்லது குடும்ப வழி வம்சம் நல்ல குடும்பம் என்பதற்காக திருமணம் செய்யப்படுகிறார். அல்லது அவரிடத்திலே பொருளாதாரத்துக்கான திருமணம் செய்யப்படுகிறார். அதுக்கு அடுத்ததாக பெருமாள் சொன்னாங்க, தீனுக்காக திருமணம் செய்யப்படுகிறார். எனவே தீன், மார்க்கப்பட்டுள்ள அந்த பெண்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்களோடு வாழ்ந்த பெண்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், ஒரு வேளை உணவு உண்ணுவார்கள், 2 நாள் பட்டினியாக இருப்பார்கள். இதற்காக எந்த பெண்ணும் தலாக்கு வாங்கிவிட்டோ ஹுலா வாங்கிவிட்டோ போனதாக சரித்திரம் கிடையாது. தலாக்கு சொல்லலாம், ஹுலா கொடுக்கலாம், அதெல்லாம் வேறு, அனுமதி இருக்கிறது. இதற்காக வேண்டியதுதான் இல்லை. ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய தலாக்குகள், நடக்கக்கூடிய ஹுலாக்கள் ஒன்றுமே காரணம் இல்லாத விஷயங்களுக்காக சண்டையிட்டு கொண்டு திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அந்த வாழ்க்கையை இன்றைக்கு சிதைத்து கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி அன்னை ஹாஜிரா அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்கள். பலஸ்தீனம் எங்க இருக்கிறது, மக்கா எங்க இருக்கிறது? ஒட்டகத்திலே குதிரையிலே அழைத்து சென்று தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகன் இஸ்மாயிலும் கை குழந்தையாக இருக்கிற அந்த பொழுது பாலைவனத்திலே அங்கு யாருமே கிடையாது. விட்டு விட்டு வருகிறார்கள், சொல்லவும் கிடையாது. உடனே கேட்பாங்க, அன்னை ஹாஜிரா கேட்பாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆம் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து விடைபெற்று சற்று தூரமாக அவருடைய கண்ணுக்கு மறைந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த ஊரை நீ பரக்கத்து பொருந்திய ஊராக ஆக்குவாயாக, இங்கு விளைச்சலை கொடுப்பாயாக, காய்கறிகளை கொடுப்பாயாக, பழங்களை கொடுப்பாயாக, மக்கள் வாழ்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை இந்த ஊரிலே நீ ஏற்படுத்துவாயாக என்று துவா செய்து விட்டு வந்து விடுகிறார். இன்னைக்கு நம்ம பொண்டாட்டிய கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகலன்னா சண்டை நடக்கும். என்னைய விட்டு நீங்க கல்யாணத்துக்கு போயிட்டாலே எவ கூட போனீங்க கேட்குமா இல்லையா? நான் ரெடியா இருக்கிறேன், நீ போட்டா அப்ப நீங்க யாரு கூட வருவீங்க? ஆனால் பல ஆயிரம் கிலோமீட்டரிலே அன்னை ஹாஜிரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக பச்சிளம் குழந்தைய கையில கொடுத்து, சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது, விட்டு விட்டு வந்தார்களே. எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு சொந்தக்காரர்களாக அந்த பெண்மணிகள் எல்லாம் திகழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் உணவை கொடுத்திருக்கிறான், உடையை கொடுத்திருக்கிறான், வீட்டை கொடுத்திருக்கிறான், வசதிகளை கொடுத்திருக்கிறான், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். என்ன வேண்டுமானாலும் எந்த நேரத்திலையும் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு அவருடைய வசதிக்கு தக்கவாறு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அப்படி இருந்தும் ஏன் நாம் பிரிவினை ஏற்படுகிறது? இதை சிந்திக்கிறதே இல்லை. அது கேள்விப்பட்ட 2 புள்ள பெற்றுட்டு சண்டை, மனைவியோட பிள்ளைங்க பேசக்கூடாதுன்னு கட்டளை போட்டு வச்சுக்கிறான். பிள்ளைங்க அம்மாவிடத்துல பேசுவது கிடையாது. உனக்கும் பிள்ளை, உனக்கும் பொண்டாட்டி சொன்னா பிள்ளையா நீ தடுக்கிற, பேசக்கூடாது. பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறது, திட்டுறது, பேசுறது, இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்தக்கூடிய எத்தனையோ ஆண்கள் இன்றும் நம் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, எல்லாம் பாதுகாக்கணும். மனைவி என்பது சாதாரண விஷயம் அல்லங்க. நமது வாழ்க்கைக்கு முதல்ல அச்சாணியாக இருப்பவர்கள் அவர்கள் தான். எண்ணி பார்த்தோமா? நம்மளை நெஞ்சிலே சுமக்குகிறார்கள், நமது குழந்தையை வயிற்றிலே சுமக்குகிறார்கள், குழந்தை பிறந்த உடனே இடுப்பிலே சுமக்குகிறார்கள். அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு சொந்தக்காரன் மனைவிமார்கள்.
அவர்களை நம்ம எப்படி போற்றி புகழ வேண்டும், எப்படி அவர்களை நாம் கவனிக்க வேண்டும், அதை விட்டு விட்டு ஒரு அடிமையை போல, ஒரு வேலைக்காரியை போல இன்றைக்கு நடத்துகிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள் 20 பொருத்தங்கள் வேண்டும் என்று சொல்லுவார். ஆணுக்கு 20 பொருத்தமும் பெண்ணுக்கு 20 பொருத்தம். இஸ்லாத்தில் இருக்கான்னு கேட்டாதீங்க, எல்லாம் வாழ்க்கைக்கு சொல்றேன். அதுக்காண்டி பொருத்தம் பார்க்கறதுங்கிற நான் சொல்ல வரல. எப்படி வசதி வாய்ப்புல எப்படி அதே பார்க்குறோமோ தீன்ல எப்படி இந்த பெண்ணு பார்க்கலாம், தவறு கிடையாது. நான் 5 வேளை தொழுது பெண்ணு 3 வேளை தொழுதுதான் பரவாயில்லை. இன்னைக்கு அதை பற்றியே பேச்சே கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லோருடைய டென்ஷன் என்ன தெரியுமா? பிள்ளைகளை படிக்க வைப்பதிலே மிகப்பெரிய ஒரு கங்கணம் கட்டி கொண்டு நம்முடைய சொத்து அழிந்தாலும் பரவாயில்லை, சொத்தை வித்தாலும் பரவாயில்லை, அந்த பிள்ளைய படிக்க வச்சிடணுங்கிறதுல எல்லோருமே முயற்சி செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த பெண்ணுக்கு தீனை கொடுத்து அந்த பெண்ணுக்கு ஒரு திருமணத்தை செய்து அந்த பெண் இறுதி வரை தன்னுடைய கணவனோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு குறைந்து விட்டது. இது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். படிப்பை கொடுங்க, வசதியை கொடுங்க, வாய்ப்பை கொடுங்க, வேணான்னு சொல்ல. திருமண வாழ்க்கையில் அவர்களை நாம் சரி செய்ய முடியுமா? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அவர்களுக்கு பார்த்த வசதி மட்டும் இருந்து விட்டால் போதுமா? திருமணம் பண்ணும் போது நல்லவனா தான் இருக்கிறான், திருமணம் பண்ணது பிறகு பார்த்தா அவன்கிட்ட எல்லா பழக்கமும் இருக்கு, குடி, கஞ்சா, பொம்பளை பழக்கம், சீட்டு விளையாடுறது எல்லாமே இருக்கு. என்ன செய்வீங்க? இதை பற்றிலாம் யோசிக்கிறதில்ல. அவன் பயிரட்டலை கொடுப்பான், நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்பான். உடனே அதை பார்த்து வாங்கி பரவாயில்லை 1 லட்சம் சம்பாதிக்க பார்த்தாங்க 10,000 கூட மாதம் சம்பாதிக்க மாட்டான். எல்லாம் பொய். எனவே தான் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க என்ன செய்யுங்க? திருமணம் செய்யுங்க, சாலிகான பெண்களை திருமணம் செய்யுங்கள். யகூனு ஃபுகரா யுக்னிகுமுல்லாஹு மின் ஃபதுலிஹி என்று அல்லாஹ் சொல்லுவான். நீங்க எத்தனை பேர் ஏழை பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதனால அல்லாஹ் சொல்றான், அப்படி நீ செய்தால் அல்லாஹ் உன்னைய செல்வந்தனாக ஆக்குவான். யுக்னிகுமுல்லாஹ். செலவும் பாருங்க, பரம ஏழையா இருப்பான், திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பெரிய பரக்கத்தை கொடுத்துருவான். அந்த பெண் சாலிகான பெண் வீட்டுக்கு வருவதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த வீட்டில பரக்கத்தை பொங்க செய்து விடுவான். நாம் கையேந்துகிறோம், யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை கொடு. அந்த பெண்ணும் கையேந்துறா, 4 கை எல்லாம் பரக்கத்தை கொடுக்காம இருப்பானா? ஆனால் அதுக்கு நிபந்தனை என்னங்க? சாலிகான நல்ல பெண்ணாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி வந்து சொல்லுவார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு வாழ்க்கையில, பரக்கத்தே இல்லை யா ரசூலுல்லாஹ், ரொம்ப கஷ்டப்படுறேன் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணுப்பாண்ணா. கல்யாணம் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணுட்டான். கல்யாணம் பண்ணுறதுக்கு யாருக்கும் கசக்குமா? காசு இருந்தால் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ 90 வயசு ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் வேணான்னு சொல்ல மாட்டார். பண்ணலாம் தாங்க, காசு இல்லை, இப்போ சக்தி இல்லை, நான் என்ன தாங்க பண்ண கல்யாணம் பண்ணி அப்படின்னு கேட்பாங்க, தவிர வேணான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கு. அப்போ இந்த சஹாபி சொல்றாரு, நானே ஒன்றை வச்சுக்கிட்டு சாப்பாடு போட முடியும்னு உங்கள்கிட்ட கேட்டால் யாரும் சொல்ல இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு அவர் கேட்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ பண்ணி பாருப்பா, அப்பதாப்பா அது தெரியுந்தாங்க. அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த கஷ்டம் போகலை. திரும்ப வந்து சொல்றாரு, யார சொல்லா கல்யாணம் பண்ணிட்டேன், இன்னும் கஷ்டம் ஆகி போச்சு, 2 பேருக்கு 3 பேர் ஆகி போச்சு சாப்பாட்டுக்கு, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். இன்னொரு கல்யாணம் பண்ணாரு பாருங்க, குடும்பத்திலே பரக்கத்து பொங்கி வழிந்தது, மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிட்டார். ஆக நம்மளும் 3 கல்யாணம் பண்ணி பெரிய பணக்காரால நினைச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது. அதுக்கு என்ன காரணத்தை பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்க 2 பேர் 4 கை, 3 பேருக்கு 6 கை, 4 பேருக்கு 8 கை, இதை கை ஏந்துகிற பொழுது அந்த ரிசுக்கை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். உன் பொண்டாட்டிக்குள்ள ரிசுக்கு உனக்கு வந்திருப்பா, உனக்கு வந்தா தானே உன் பொண்டாட்டி கொடுக்க முடியும். பாருங்க எவ்வளவு ஒரு தத்துவத்தை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு சமூகத்துக்கு சொல்லி தருவார்கள். ஆனால் அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்ற பெண்ணாக அவள் மாறிவிட்டாள் என்று சொன்னால் குடும்பத்திலே கஷ்டமே கிடையாது, குடும்பத்திலே சிரமமே கிடையாது. ஆனால் 2 பேருக்குமே இன்றைக்கு தீன் இல்லாதனால குடும்பத்தில் பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சிரமங்களை இன்றைக்கு சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது.
ஒரு தொழுகைக்காண்டி தக்பீர் கட்டுறோம், கட்டின உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நல்லா இருக்கலாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யாராச்சும் பேசுவோமா? ஒரு பைத்தியக்காரன் கூட பேச மாட்டான். நிக்காஹ் என்பது ஒரு இபாதத் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதிலே நடக்குகின்ற அனாச்சாரங்கள் எத்தனை! முதல் இரவில தன் திருமணம் செய்த மனைவியை கணவன் பார்க்கிறானோ இல்லையோ, போட்டோ எடுக்கிறவன் முதல்ல பார்த்துடுறாங்க. இருக்கானா இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் திருமணத்துல பார்த்தீங்கன்னா நல்ல புர்கா போட்ட பெண்ணு கூட எல்லாத்தையும் புர்கா கழட்டிட்டு பட்டு போட கட்டி இங்க எல்லாமே தெரியும். மேல போட்டிருக்க துணி எப்படிங்க இருக்கும், அப்படியே அரிப்பு மாதிரி எல்லாமே தெரியும். அந்த துணியை போடுறது ஒண்ணுதான், போடாம இருக்கிறது ஒண்ணுதான். அதை போட்டு உட்கார வச்சு போட்டோ எடுத்தா அவன் ஜூம் பண்ணி எடுக்கிறான், பக்கத்துல எடுக்கிறான், இப்படி எடுக்கிறான். இது இல்லாம என்ன செய்யறான், கல்யாணத்துக்கு முன்னாடி ஏமா கையை இப்படி தூக்கு, ஏமா அப்படி தூக்கு, காலை இப்படி தூக்கு. எதுக்கு கையை தூக்க சொல்ற, காலை தூக்க சொல்ற? மாப்பிள்ள ஆர்வமா இருப்பான், எப்படா பொண்டாட்டியை பார்க்க போறோம், கல்யாணம் முடியும், சோத்தை தட்டுட்டு பார்க்கலான்னு இருக்கிறதுக்குள்ள போட்டோக்காரன் வீடியோக்காரன் எல்லாத்தையும் பார்த்துருவான். என்னதான் நடக்குதுங்க நீங்க உலகத்துல? அந்த போட்டோ வைத்து எது வேணாலும் செய்யலாம். பாதி தூரம் அறுத்து எதுலையும் தூக்கி வைக்கலாம், உடம்பு தூக்கி எதுலையும் வைக்கலாம், தலையை தூக்கி எதுலையும் வைக்கலாம். போட்டோக்காரன் நினைச்சா எது வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். அதுக்குண்டான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே இப்ப வந்துருச்சு. போட்டோ எடுத்தாதான் திருமணம் கூடுமா நான் கேட்குகிறேன். சரி, திருமணம் முடியுது, அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ அஜர்த்துமாரை கூப்பிட்டு ஒரு சுன்னத்தான காரியம் நிறைவேறி விட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேடை முழுவதும் எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு. நீங்கள் வாங்க, பக்கத்தில் வாங்க, மாப்பிள்ளைக்கிட்ட வாங்க, நீங்கள் பொண்ணுக்கிட்ட வாங்க, இப்படி எடுங்க அப்படி எடுங்க. இந்த பொண்ணு அத்தா அம்மா, மாப்பிள்ளை அத்தா அம்மா மேடையை விட்டு இறங்குறதே கிடையாது. வர்றவங்களையெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கவரை வாங்கி பையில் போட்டுக்கிட்டு வாங்க, போட்டோ எடுங்க, போட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க, போட்டோ எடுங்க. எதுக்கு கேட்க? இது எடுத்து என்ன செய்ய போற? நாளைக்கு மறுமையில போய் அல்லாட்ட போய் சொல்றேன், எல்லாம் நான் பிள்ளை திருமணம் வச்சேன்னு அல்லாட்ட ஆதாரம் காட்ட போறீங்களா? அவ்வளவு ஹராமுங்க, அவ்வளவு வீண் வேலையாட்டு, அவ்வளவு வீண் செலவுகள். இதுக்கு போய் அல்லாட்ட என்ன பதில் சொல்ல போறோம்? கேட்ட நினைவுக்கு எடுக்கிறாங்களா? இப்படிலாம் திருமணம் நடந்ததெல்லாம் தலாக் ஆகி போத, அதுக்கப்புறம் என்ன செய்வாத? சரி, தலாக் ஆகி போச்சு, அந்த போட்டோ எல்லாம் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருவியா? எல்லாத்தையும் பார்க்கும் போதெல்லாம் வேதனை தானே. மறைவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைக்கு திருமணம் என்ற பேரிலே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரோட்டுக்கு வந்து விட்டது. ரோட்டிலே இருக்க வேண்டியதெல்லாம் இன்றைக்கு மறைவாக போய்விட்டது. அதனால் இந்த திருமண வாழ்க்கையில ஒரு ஈடுபாடு இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தம்பதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை அன்பானவர்களே. அதே போல் நம்மளை ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஏழைப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க பள்ளிவாசலில் நிற்க வச்சாலே எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, மண்டபத்தை பிடிச்சி நாங்கள் பள்ளிவாசல் வைக்கிறேங்கம்பாங்க. அப்போயே கொஞ்சம் மண்டையில் ஓடும். நிற்க முடிச்சுட்டு பார்த்தா குத்துப்பாட்டு நடக்குது. எங்கெங்க? மண்டபத்தில். பொண்ணு ஆடுது, மாப்பிள்ளையும் ஆடுது. சொந்தக்காரன் பொண்ணு அம்மா ஆடுது, மாப்பிள்ளை அம்மா ஆடுதெல்லாம் என்ன செய்யுது? நிற்காவை என்ன வாபஸாக வாங்க பண்ணி எழுதுன்னு நிற்காவை. இதெல்லாம் நம்ம திருத்திக்கிறணும் அன்பானவர்களே. அல்லாட்ட பதில் சொல்லணும். நாளைக்கு நமக்கு மௌத்து இருக்கிறது, கபூர் இருக்கிறது, கேள்வி இருக்கிறது, கணக்கு இருக்கிறது. இதெல்லாம் யாரும் சிந்திக்கிறது? அன்னைக்கு இது முடிஞ்சா போதும், இன்னைக்கு கூத்தடிச்சா போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். நவுது பில்லா. அல்லாஹ் இந்த சமூகத்தை இந்த கெட்ட காரியத்திலிருந்து காப்பாற்றுவானாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம நிக்கா செய்யற அப்படின்னா அந்த நிக்கா சுன்னத்தான முறையில் இருக்க வேண்டும் என்ற அந்த தூய எண்ணத்தை கொண்டு வாங்க. ஹராம் அதிலே கலக்க கூடாது. ஹராம போய் எப்படியாவது ஹலால்ல கலந்துச்சுன்னா என்னங்க ஆகும்? ஹலால் வீணா போயிடுங்க. செய்வது சுன்னத்து, ஃபர்து. ஒரே ஒரு இந்த பெண்ணே உங்களுக்கு திருமணம் செஞ்சு தர்றேன், இது மட்டும்தான் அங்கே நடக்கக்கூடிய. அதுலேயும் போட்டோ, அதுலேயும் வீடியோ. மாப்பிள்ளைய கையெழுத்து போடுற மாதிரி பேனா வைங்க தப்தரில். இப்படி என்னையே பாருங்க. நான் சொல்றேன், ஒன்னையும் பார்த்துட்டு எப்படியா கையெழுத்து போடுவார் மாப்பிள்ளை? கையெழுத்து போட்டுக்கிட்டே எங்களை பாருங்க அப்படின்னு சொல்லுவான் போட்டோக்காரன், வீடியோக்காரன். அல்லாஹ் அவனை போட்டு பாடுபடுத்தி அப்புறம் கையெழுத்து வாங்க போற பொண்ணுகிட்ட போய் அங்க போய் இவன் தான் முதல்ல போவான், பாம்பு மாதிரி போய் நின்று போட்டோ எடுத்து பிள்ளைய கையெழுத்து நெஞ்சை பார்த்து, அதை பார்த்து, வயிற்றை பார்த்து. அல்லாஹ் அக்பர். இருக்கா இல்லையா? நடக்குதா இல்லையா? இதை நான் இல்லாத சொல்லவில்லை, நடப்பதை சொல்லி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம நிற்காவிலே தவிர்க்க வேண்டும் அன்பானவர்களை.
பெண்கள் தனியாக இருக்கணும், ஆண்கள் தனியாக இருக்கணும். நிக்காவை பொறுத்தவரையிலே பள்ளிவாசல் நடக்க வேண்டும், அதுதான் சுன்னத்து. அதுக்கு பிறகு மண்டபத்தில் ஆட்டப்படக்கூடாது, ஹராம் என்பதை நம்ம நினைச்சு பார்க்கணும். இதுக்கு என்ன காரணம் என்பதை மார்க்கம் சொல்லுகிற பொழுது, ஆண்களுக்கு அன்பான பெருமக்களை என்ன இருக்கணும் அப்படின்னா பொறுமை இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? பொறுமை இருக்க வேண்டும். பெண் அப்படி இப்படி இருந்தாலும் அவளை சமாளித்து சரி பண்ணி கொண்டு வரணும். பெண்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? சுக்குர் இருக்க வேண்டும், நன்றி செலுத்துகின்ற தன்மை இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கானோ அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரெண்டுமே ரெண்டு பேர்கிட்ட இல்லாதனால இன்னைக்கு சண்டைகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வீட்டிலே நுழைகின்ற பொழுது அவனுக்கு அந்த வீடு நரகமாக மாறிவிடுகிறது. ஏன் நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று தெரியவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு கணவன்மார்கள் ஆகிவிட்டார்கள். ஒரு சஹாபி பெண்மணி ஒரு சஹாபி இடத்துல தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லுவார்கள், அன்பு கணவரை, வீட்டிலே ஒன்றுமே இல்லை உணவுக்காக, ஏதாச்சும் போய் ஏற்பாடு செஞ்சுட்டு வாங்க என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி வெளியே சென்று பார்ப்பாரு, வேலையை பார்ப்பார், ஒன்றும் செட் ஆகாது. பள்ளியில் போய் உட்காந்து 2 ரக்காத் தொழுவார். தொழுதுட்டு அல்லாட்ட கேட்பார், எல்லாம் இந்த கேட்டால் நீ தருவி, எல்லாம் கேட்டேன் கொடு. உடனே தொழுதுட்டு வந்து மனைவிட்ட கேட்பார், ஏதாச்சும் வந்துச்சாமா? ஏதாச்சும் வந்துச்சானே எப்படிங்க நீங்கள் தந்தா தானேங்க வரும், நடந்தா வரும். இந்த அம்மா கேட்குது. திரும்பவும் பள்ளிக்கு சென்றார், தொழுதார், எல்லா இடத்துல கேட்டார். வீட்டுக்கு இது மாதிரி 3 தடவை போயிட்டு வந்தேன். 3ஆவது தடவை என்ன நடந்துச்சு அதிசயம் தெரியுமா? வீட்டில் இருக்கிற திருகை தானாக சுத்த ஆரம்பித்தது. மாவு யாரும் அதில் போடலை, கோதுமையை போடலை, மாவு அரைத்து தள்ளி கொண்டே இருக்கிற. திடீர்னு ஓடுது, கிரைண்டர் ஓடுன மாதிரி, கரண்ட் வந்துட்டா ஓடுற மாதிரி. இந்த அம்மா என்ன செய்யறாங்க, பிடிச்சி இந்த மாவை எடுத்து அந்த பாத்திரத்தில் போடுறாங்க. ஏன்னா மாவு உண்மையாக சாப்பாடே இல்லாத மாவு எப்படி இருக்கும்? அது அந்த காலத்தில். இவர் 10 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வர்றாரு, மனைவிட்ட என்னம்மா எதாவது வந்துச்சா? திருக ஓடுதுங்க, அது பாட்டில் மாவு அரைச்சி தள்ளுது. அப்படியே அல்ஹம்துலில்லாஹ். உடனே இந்த சந்தோஷத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அந்த திருகை தூக்கி பார்த்தால, திருகை நின்று போச்சு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், யார சொல்லலாம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அல்லாட்ட துவா கேட்டேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான், திருகை ஓடிக்கிட்டே இருந்துச்சு, தூக்கி பார்த்தேன் நின்றுச்சு என்று சொன்னவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை மட்டும் நீ தூக்காம இருந்தா கியாமத் வரைக்கும் ஓடி இருக்கும்ட்டான். எப்படியே உனக்கு எந்த சிரமம் வராம கியாமத் வரைக்கும் மாவு வந்துக்கிட்டே இருக்கு, ரொட்டி சுட்டு திண்டுக்கிட்டே இருக்கலாம்டா. பாருங்க, இப்படிப்பட்ட பெண்கள் இருந்தார்கள். போய் அல்லாட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க, அல்லாட்ட கேட்கக்கூடிய ஆண்களும் இருந்தார்கள். அல்லாஹ் எப்படி உணவளித்தான்? எனவே தான் அல்லாஹ் குர்ஆன், நீங்கள் ஏழையாக இருந்தால் யுக்னீகுமுல்லாஹு மின் ஃபதுலிஹி, இந்த நிக்காவை கொண்டு அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக ஆக்குவான் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். குடும்ப வாழ்க்கை பற்றி குர்ஆனிலே 24 இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எல்லா நபிமார்களும் திருமணம் செய்தார்கள். ஒரு சில நபிமார்களுடைய மனைவி நன்றாக இருந்தார்கள், சாலிகா இருந்தார்கள். ஒரு சில மனைவிமாருடைய மனைவி கெட்டவர்களாக இருந்தார்கள். அதற்காக எந்த நபியும் தலாக்கு சொன்னாங்கன்னு வரலாறு இருக்கிறதா? இல்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி இருந்தார்கள். அவருடைய மனைவி மிக கெட்டவளாக இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க. அது எதுக்கு சொல்ல வரேன்டா, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில ஏற்றம் இறக்கங்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஒரு சில பேருக்கு ஆரம்பத்தில் சண்டை போடுவாங்க, அதுக்கு ஒரு சரியாயிடுவாங்க. ஒரு சில பேர் லாஸ்ட்ல சண்டை போடுவாங்க, அதுக்கு ஒரு சரியாயிடுவாங்க. ஒரு சில பேர் ஆரம்பத்திலேயே முறிந்து விடும், ஒரு சில பேர் லாஸ்ட்ல முடிஞ்சு. இதுதான் வாழ்க்கை நீ போயிட்டு. அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அற்புதமான ஒரு பந்தம் தான் திருமணம் என்பது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த நிக்காவை நான் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறேன், என்னுடைய வழிமுறை, நபிமார்களுடைய வழிமுறை, ஆகவே நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்னொரு பிரச்சனை மார்க்க நம்ம சொல்லுது, நீங்க என்ன செய்யணும், ஆணுடைய பொறுப்பு என்னண்டா அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடுங்க.
உங்களுடைய வசதிக்கு தக்கவாறு அவர்களை வாழ வையுங்கள். நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதை சாப்பிட கொடுங்க, எதை நீங்கள் உடுத்துகிறீர்களோ அதை அவர்களுக்கு வாங்கி கொடுங்க என்று மார்க்கம் சொல்லுது. இன்னைக்கு பல பேருக்கு வேலை கிடையாது, அதனாலையும் சண்டை வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்கள் ஏதோ ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறான், அது ஒரு பார்த்தா வருமானம் இல்லை, இதனால டெய்லி சண்டை. வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. அந்த அம்மா என்னதான் செய்யும்? என்ன டெய்லி வந்து சண்டை நடக்குது. இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் திருமணமே பண்ணணுங்க. திருமணம் செய்கின்ற பொழுது உள்ளதை சொல்லி திருமணம் செய்ய. ஏன் பொய்ய சொல்றீங்க? உங்களுக்கு 5000 சம்பளம் 5000 சொல்லுங்க, அதுக்கு தோதா பொண்ணு நல்லா தருவான். 50,000 50,000 சொல்லுங்க. பொய்ய சொல்லி என்ன செய்ய போறீங்க வாழ்க்கையில? ஒரு அற்புதமான ஒரு உறவு தாங்க திருமண உறவு. அந்த பெண்ணும் நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறாள், நாமும் அவளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறோமே. இதுதான். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமணத்தை இந்த உலகத்தோடு முடித்து விடாமல் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் தருகிறான். இதே மனைவியை நீங்க 2 பேரும் சொர்க்கத்துல போங்க, வாந்தும் தஹபரூன், சொர்க்கத்துல போங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்றானே. தாயை பிடித்து கொண்டு போங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தந்தையை அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லவில்லை, குழந்தையை அழைத்து கொண்டு சொர்க்கத்திலே போங்கன்னு சொல்லவில்லை. உங்க மனைவியை கூட்டிட்டு போங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்படின்னா எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் இந்த நிக்காவை கொடுக்குறான்னு யோசிச்சு பாருங்க. நம்மளாம் யோசிக்கிறோம், இதை போய் கூட்டிட்டு போய் என்ன செய்யறது, இவ்வளவு சண்டை போடுது, இதையுமா போய் சொர்க்கத்தில் கூட்டு போது மௌத்தாகும் போது 60 வயசு 70 வயசு நான் என்ன செய்ய போறேன் சொர்க்கத்தில் போய் இதை கூட்டிட்டு போய் நினைச்சிடாதீங்க. சொர்க்கத்துக்கு போகும்போது சின்ன வயசு தான், 30 வயசு தான், அழகா இருப்பாங்க, சண்டையெல்லாம் வராது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அங்கே வருமானம் தேவையில்லை, பொழைக்க தேவையில்லை, உழைக்க தேவையில்லை, எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருவான். நிம்மதியாக அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் போதும். எனவே அற்புதமான வாழ்க்கை உலகத்திலும் அல்லாஹ் கொடுக்கிறான், அதே அற்புதமான வாழ்க்கை சொர்க்கத்திலும் தருகிறான். அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் தான் கணவன் மனைவி. அதுதான் நிக்காவுடைய பந்தம். எனவே அது ஒரு இபாதத் அன்பானவர்களே. அந்த இபாதத்தை எல்லா நபிமார்களும் செய்திருக்கிறார்கள், நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். அதை இபாதத்தாக நினைத்து செய்யுங்க. அதில் ஹராமை கலந்து விடாதீர்கள், அனாச்சாரங்களை கலந்து விடாதீர்கள், கூத்துகளை கலந்து விடாதீர்கள், கும்மாரங்களை கலந்து விடாதீர்கள். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த வாழ்க்கையை நாம் வாழுவதற்கு நிக்காஹ் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக. அப்படிப்பட்ட நிக்கா செய்கிற நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் நம்முடைய யாராலும் திருமணம் செய்யவில்லையோ அற்பட வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் அல்லாஹ் தந்து திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நமக்கும் அல்லாஹ் இறுதி வரை சந்தோஷமாக சண்டையின்றி வாழுகிற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி தருவானாக என்ற நல்ல நேரத்தில் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.